சரியாக நமக்கு மார்க் பண்ணுறதுக்கான இது சொல்யூஷன் சொல்கிறேன். இப்படி ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் எப்பயும் போல் கை எடுக்கிறீங்களா அந்த பீஸை அப்படியே கெட்ட நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்னென்னு கெட்ட பக்கத்தில் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை 2ஆக மடிக்கணும். இந்த 2 கார்னர்ஸ் பார்த்திங்களா, அது 2 கார்னர்ஸ் சேமாக இருக்கணும். எதுவும் இப்படி விலகி இருக்கக்கூடாது, இப்படி ஒன்று இந்த மாதிரி மடிச்சக்கூடாது. இப்படி நல்லா நீட்டாக மடிக்கிறீங்க. மடிச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த சென்டர், ஸோ இந்த சென்டரில் இருந்து மார்க் பண்ணுறீங்க. இந்த சென்டர் பாயிண்ட் நான் அப்போ பாருங்கள், ஜஸ்ட் ஒரு மார்க்கிங் பண்ணுறேன். இதுக்கு நம்ம சென்டர் தெரியணுன்றக்காக மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரும் நம்ம அந்த எந்த பக்கம் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு கை ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சென்டர் பாயிண்ட் பண்ணியிருக்கேன், அந்த பாயிண்ட்டும் இந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷோல்டர் பாயிண்ட்டும் 2 ஒன்றா அப்படி சேமாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கை நம்ம போடுறப்ப கரெக்டாக அந்த மேட்சிங் கரெக்டாக அந்த இதில் இருக்கும். சில பேர் என்ன பண்ணாங்க, இந்த மார்க்கிங்கவே வந்து இப்படி தள்ளி வச்சுறாங்க. ஸோ தள்ளி வைக்கிறது கை ஒரு பக்கமும் ஜாயிண்டிங் ஒரு பக்கமாக போகிறப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த கை வந்து ஒன்று ஏற்றி இறக்கி அந்த மாதிரி காமிக்குது, ஒன்றும் அமைப்பாக இல்லை அந்த கை ஆம்கோல் கிட்ட. ஸோ இந்த பாருங்கள், இந்த பாயிண்ட்டும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு எத்தனை இன்ச்சு, நீங்கள் சில பேர் 4 இன்ச்சு விடுவாங்க, சில 1/2 இன்ச்சு விடுவாங்க. நான் வந்து 1/2 இன்ச்சு தான் விடுவேன். நமக்கு வந்து பிரியாமல் இருக்கும். தையலுக்குன்றது 1/2 இன்ச்சு தான் விடணும். மேக்ஸிமம் உங்களுக்கு லென்த்து பெருசாக இருக்கும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. 1/2 இன்ச்சு விட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், நீங்கள் இப்படி மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள், தப்பு இல்லை. நீங்கள் 1/2 இன்ச்சு சேமாக கொடுத்துட்டிங்கன்னா காமனாக வந்துடும். இப்போ நான் ஒரு கேப் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் தைக்கிறப்போ ஸ்ட்ரைட்டாக தைச்சிருவீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி மார்க்கிங் பண்ணாமல் தைக்கிறனால ஒரு பக்கம் 1/2 இன்ச்சு, ஒரு பக்கம் 1/4 இன்ச்சு, ஒரு பக்கம் 1/4 இன்ச்சே இருக்காது. ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் இப்படி ஒரு மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக டக்குன்னு என்ன பண்ணலாம், நீங்கள் தைக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஏன்னா நம்ம கை மார்க்கிங்கில் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம எவ்வளோ தையல் விடுறோமோ அந்தளவு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ நான் தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். ஸோ அதான் 1/2 இன்ச்சுன்றது நான் தையலுக்கு நான் விடுறேன். சப்போஸ் நீங்கள் 1/4 இன்ச்சு விட்டிங்கன்னா 1/4 இன்ச்சு எவ்வளோ நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த கீழ் வரைக்கும் நீங்கள் 1/2 இன்ச்சு எடுத்து வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு இப்போ நான் அந்த மார்க்கிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மார்க்கிங் நாங்கள் டீச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மார்க்கிங்க்கும் அந்த சென்டர் பாயிண்ட் வச்சு மறுபடியும் அதே இடத்துல வச்சுருங்க. முதல்ல ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா மார்க்கிங் நடு சென்டர் பாயிண்ட் என்ன, நமக்கு சைடு பாயிண்ட் என்ன வரும் அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இப்படி மார்க் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து தையல் போகிறீங்க. தையல் வந்து இங்கே போகிறீங்க. ஒரு 6 ஆர் தையல் கொடுத்துருங்க. இங்கே லைட்டாக நீங்கள் 6 ஆர் போட்டுங்க. 6 ஆர் போட்டு அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் இப்போ 1/2 இன்ச்சுக்கு நான் தைச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மார்க்கிங் ஈஸியாக இருக்கும். அவங்க பாருங்கள், அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வரும். ஃபாஸ்ட்டாக நீங்கள் தைச்சிருவீங்க. சரிங்களா, இப்போ நான் தைச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோ இல்லையா, ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்டும் அந்த ஷோல்டர் பாயிண்ட் வச்சு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தையல் போகிறீங்க. 1/2 இன்ச்சுக்கு நம்ம 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோ இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு உங்களுக்கு தெரியலன்னா இங்கே பாருங்கள், இந்த 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஏற்ற இறக்கம்ன்றது வராது. ஸோ 2 பக்கமும் காமனாக அவங்களுக்கு ஈஸியாகவும் நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம், உங்கள் கை ஜாயிண்ட்டு ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம பண்ணிவிட்டு இங்கே ஒரு 6 ஆர் போட்டுக்கோங்க. 6 ஆர் போட்டு முடிக்க 6 ஆர் போட்டு மறுபடியும் அதையே டர்ன் பண்ணி அப்படி லைட்டாக திருப்பிங்க. அதுலேயே இன்னொரு தையல் ஸ்ட்ராங் தையல் போடுவாங்க இல்லையா, ஸோ மறுபடியும் அதுலேயே இன்னொரு தையல் போட்டு அப்படியே ஜாயின் பண்ணிடுவீங்க. ஒருத்தவங்க சென்டர் பாயிண்ட் இல்லாமல் ஓரத்தில் இங்கே ஸ்டார்டிங் எண்டிங்லேருந்து அப்படி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் கொண்டு வரலாம், நம்ம இந்த மாதிரியும் கொண்டு வரலாம். நான் மோஸ்ட்லி இப்படி தான் ஜாயின் பண்ணுவேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு தெரியாதுன்றவங்களுக்காக, ஸோ பிகினராக இருக்கீங்க, நீங்கள் படிக்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க, டெய்லரிங் படிக்கிறீங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக டிப்ஸ் ஃபாலோ அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடியா அப்படின்னா அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மார்க்கிங் நமக்கு தேவை. டேரெக்டாக நம்ம வந்து அரேஞ்சு நமக்கு தெரிஞ்சிடும். இவ்வளோ தான் அரேஞ்சுன்னு காலேஜாக இவ்வளோ கேப்பில் அப்படின்றது நமக்கு அது தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் இந்த மார்க்கிங் தேவை. இப்போ நீங்கள் பழகுறவங்க இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி பழகுனீங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு இருக்கும்.
திருப்பி அதே மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு அந்த முடிக்க எண்டிங்கில் இந்த வந்து இதே மாதிரி நான் என்ன பண்ணணும், அதே ஸ்பீடில் ஒரு எண்டு விட்டு அந்த எண்டுலேருந்தே மறுபடியும் ஒரு தையல் ஸ்ட்ராங் 2 தையல் கொடுத்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிடும். பின்னாடி நம்ம எடுத்து விட்டுணும். ஏன்னா பின்னாடி பிடிச்சிச்சா இதான்றதை பார்க்கணும். அதையும் செக் பண்ணி தைக்கணும். சில பேர் பின்னாடி துணி இழுத்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்காம தைச்சிருவாங்க. அப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். நான் 2 கை பாருங்கள் ஜாயின் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு அந்த சென்டர் பாயிண்ட்டும் இங்கே பாருங்கள், அந்த ஷோல்டர் பாயிண்ட்டும் சென்டர் பாயிண்ட்டும் ஈவனாக இருக்கும். அதே இந்த பக்கம் பாருங்கள், நான் 2 பக்கமே கை ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அளந்து பார்த்தாலும் உங்களுக்கு அந்த அரை இன்ச் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.